1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். 1795 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்ற நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார். அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள். 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது. அவளுக்கு தண்டனையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரர். 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோவில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா, அப்படின்னு கொண்டு வந்தான். அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். 1829 விதவை உடன்கட்டை ஏறுவதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். 1835 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே கல்வி என்ற நிலையை மாற்றி சூத்திரர்களும் கல்வி பயில வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். சூத்திரர் முதல் ஆண் பிள்ளையை கங்கையில் போட்டு கங்காதரம் செய்வதை தடை சட்டம் கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். அப்புறம் சூத்திரர் நாற்காலியில் உட்கார அனுமதிக்கும் சட்டம் கொண்டு வந்தனர். 1868 இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தனர் யார் என்றால் 1868 அதாவது இந்து மனு தர்ம சட்டத்திற்கு முழுமையான தடை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். இப்ப நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தால அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. எது பண்ணா மனு தர்மப்படி ஆட்சி செஞ்சான்.